அந்த மேல் ஜாதி மயமாக்கல்ங்கிறது எங்கே நடந்திருக்குன்னா இந்த திருமண அமைப்புகளில் தான் நடந்து கொண்டிருக்கு. இதில் ஜாதி ஒன்று, பணம் ஒன்று. இது ஒவ்வொன்றை பற்றியும் பெரியாருடைய கருத்து என்ன, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி திருமணம் என்பது அது கொள்ளையா இல்லை கொடூரமான செலவா? யார் எப்படி இதுக்கு முன் வருகிறார்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம உறவுகளில் சொல்லுங்கள், நம்ம நண்பர்களுக்கு சொல்லுங்கள். இல்லைங்க 5 ஸ்வீட்டு போட்டால் என்ன அநியாயங்க இது? ஸ்வீட்டை பார்த்தோன்னே பாஞ்சிக்கிட்டு போகிற எனக்கே சேச்சேன்னு இருக்கு. என்னங்க ஒரு அளவு வேணாமா? 5 இனிப்பு. அது திருமணத்துக்கு எவ்வளவு பேர் வராங்க, இப்போ எவ்வளவு பேர் உடல் நலனை பற்றி எண்ணி அது வேணான்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, சாப்பிடக்கூடாதவங்க இருக்காங்க. அந்த ஒரு திருமண வீட்டில் சாப்பிட போகிறோம், அங்கே சாப்பிட்டுட்டு போன அந்த பந்தியை பார்த்தா புதுசாக பரிமாறி இருக்க மாதிரியே இருக்குது. தெரியாமல் போய் அதுலேயே கூட உட்காந்து சாப்பிட்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருக்குது பரிமாறினது, அத்தனை ஐட்டம். அப்புறம் என்னாச்சு, என்ன கல்யாணம் நாளான்னைக்கு தானே, ஏன் இன்றைக்கே கிளம்பிட்டீங்க? இல்லை நாங்கள் சங்கீத் இருக்குது, மெஹந்தி இருக்குது, எல்லாம் அப்படியே மார்வாடி ஆகிட்டோம். இன்னும் வீட்டில் ஹோலி கொண்டாடாதது ஒன்று தான் பாக்கி. அது பணம் என்ன இருக்குது, அதுவும் ஆயிடுச்சான். பணம், அதாவது பணம் படைத்தவனுடைய கலாச்சாரத்தை நாம் பார்த்து செய்வது, ஜாதியில் உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறவர்களுடைய கலாச்சாரத்தை பார்த்து சிலவற்றை ஏற்றுக்கொள்வது, இப்படி செய்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து பெரியார் சொன்னது. ஒரு திருமணத்திற்கு எவ்வளவு செலவு செய்யலாம் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய 15 நாள் வருமானத்தை செலவு செய்யலாம். ஒரு மாதத்தில் 15 நாட்களுக்கான வருமானத்தை மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும். அதற்கு மேல் செய்தால் அது ஊதாரித்தனம்.